ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். திருத்துவத்தின் 3 நபர்களில் அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை சபை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். வசனத்தில் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய அனுபவங்களுக்கும் நிறைய நேரம் முரண்பாடு இருக்கிறது. அதே நேரம் சில நேரத்தில் நம்மளுடைய அனுபவத்தை மேம்படுத்தி வசனத்தை கொஞ்சம் கீழே தள்ளி இந்த அனுபவத்தை கொண்டு வந்து இந்த வசனத்துக்களை பொருத்தி இதுதான் இந்த அனுபவத்தை தான் இந்த வசனம் சொல்லுதுங்கிற மாதிரி பல காரியங்களை நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறாய் புரிந்து கொண்டோம். அதனால தான் இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம படிச்சுட்ருக்கிறோம். வேதத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்கிற வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்கிறோம். குறிப்பாக இயேசு பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை நான் உங்கள் முன்னே வைக்கலான்னு ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசுவானவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், அல்லது அந்த வசனத்தை முழுவதுமாகவே வாசிக்கிறேன், கேளுங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொல்லும் பொழுது 2 காரியத்தை சொன்னேன். ஒன்று, சத்தியத்தை அவர் போதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அதற்கப்புறம் சத்தியத்தை நினைவுபடுத்துகிறவர், டீச்சர் ஆஃப் த ட்ரூத், ரிமைண்டர் ஆஃப் த ட்ரூத் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி கைட் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி காரியத்தை பார்க்குறோம். நல்லா கவனிங்க, இந்த நடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசுக்கிட்ட ஆக போகுது. அது இப்போ தான் பேபி ஸ்டெப்ஸ், இன்ஃபேண்ட் ஸ்டெப்ஸ், கொஞ்சமாக கால் எடுத்து வைக்குது. இப்போ அந்த குழந்தைய நீங்கள் எப்படி நடத்துவீங்க? கையை பிடிச்சி அப்போ கூட வேகமாக கடற்கரை இழுத்துட்டு போய்ட்டால் பிள்ளை கை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும், பிள்ளை பாடிலாம் தரையில் ஃப்ளோட் ஆகி வரும். அது வேறு நடத்துறது இல்லை. சரி இல்லைங்க, பிள்ளைன்னா அதை அப்படியே கையை பிடிச்சி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடத்தணும். ஓ அப்படியா, சரி. இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு 22 வயசு ஆகிடுச்சு. இப்போது இது பிள்ளை தான். அப்போ இப்போவும் கையை பிடிச்சி மெதுவாக அப்படி நடத்துவீங்க. அப்போ நடத்துறது அப்படின்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. யாரை எப்படி எந்த மாதிரி நடத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் பிரின்சிபல் என்ன? சத்தியம். இந்த சத்தியத்தை எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இந்த சத்தியத்தின் வழியே நடத்துறதுங்கிறது சத்தியத்தை லிவிங்கில் காமிக்கிறது, அதுக்கு உதவி செய்யுது. என்ன மாதிரி எதிர்பார்க்கணும், என்ன மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நடத்துறதுங்கிறதே ஆண்டவருக்கு அவருடைய பேசிக் குவாலிட்டின்னு வச்சுக்கலாமா, அல்லது அவர் எப்போவுமே நடத்த ஆசைப்படுகிறார். ஆதாம் ஏவாள் இருக்கும்போது கூட வாக்கிங் போக ஆசைப்பட்டவர். ஏனோக்கு கூட நடந்தவர். நோவா கூட வரும்போது ஆங்கிலத்தில் வாக் வித் காட். இவன் தான் அவருடைய அர்த்தம் அது வேறு மாதிரி இருந்தாலும் பொதுவாக அவங்களுக்கு சொல்கிறேன், நடத்துறதுக்கு பிரியமான ஆவியானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்க ஆர்வமாக இருக்கிறவர். நம்ம ரட்சிப்பை குறித்து யோசிச்சு பாருங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 6 முதல் 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இதெல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, தேவன் ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்களை செய்வதற்காக, அந்த நற்கிரிகளை செய்வதற்காக தான் அவர் ரட்சித்தார். அப்போ அவர் திட்டமிட்ட செயலை செய்வதற்கு என் கையை பிடிச்சி அவர் தான் நடத்திட்டு போகணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். சரி, இந்த நடத்துதல் என்பது இன்றைக்கி நடத்துதெல்லாம் வேறு மாதிரி யோசிச்சுட்டாங்க. ஆண்டவர் நடத்துகிறப்பறம் சரி வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம். இங்கே நடத்துதல், அந்த கைடிங் நேச்சரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். அப்படியே கூட சேர்ந்து யாத்திராகமம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும், ஈஸியான வழியாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் அங்கே சண்டை வருங்கிற ஒரே காரணத்துக்காக பெரிய ரூட்டு, எந்த ரூட் எட்டு போனார்? அது என்ன சாதாரண ரூட்டா? செங்கடல், சிவந்த சமுத்திரமும் வனாந்தரமும் இருக்கிற வழியாக நடத்தி சுற்றி போக பண்ணினார். இன்னும் ஆண்டவரை லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். பக்கத்தில் இருக்க 10-11 நாளில் போயிடலாம் இந்த வழியாக அப்படின்னா, இல்லைப்பா அங்கே சண்டை வரும். சரி, சண்டை வந்தால் போட்டுக்க வேண்டியதுதானே. இல்லை சண்டைலாம் பெரிய விஷயம், நீ போக வேண்டாம். அப்போ எப்படி போகிறது? சுற்றி போகலாம். சரி ரைட்டு, சுற்றி போனால் இங்கே கடல் இருக்குது சார், அங்கேயாவது மனுஷன் இருக்கான், அவனையாவது ஒரு வேளை அடித்து தள்ளிடலாம். இந்த கடலை நான் நடத்துகிறேன். அந்த மனுஷனை ஜெயிக்க பலன் கொடுக்குறேன்னா, வெறும் பெலிஸ்திய ஆர்மியை நீ எப்படி ஜெயிக்க போகிறேங்கிறத விட உனக்கு இன்னொரு பாடம் இங்கே கற்றுக் கொடுக்க போகிறேன். என்ன? கடலையே நான் பழக்கிறத நீ பார்ப்ப. அதையும் விட
பெலிஸ்தியர் ஆர்மிக்கு பயப்படாத, ஏன்னா எகிப்திய ஆர்மியவே தண்ணிக்குள்ள அமுக்க போகிறேன், ஓகேவா? அப்போ ஆண்டோட நடத்துதல் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குக்கும் ஒத்து போகாத இருக்கலாம். ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், அல்லது இப்படி சொல்லலாம், ஆல்வேஸ் த பெஸ்ட். அதை விட பெஸ்ட் ரூட்டு நீங்கள் சொல்லவே முடியாது. ஒருவேளை சிவந்த சமுத்திர வழியை நடத்தாமல் பெலிஸ்தீரில் நடத்திட்டு போனால் என்ன இருந்திருக்காங்க? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சண்டை இருந்திருக்கும், அவ்வளோதான். சண்டையோட முடிஞ்சது இல்லை. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி விசுவாசிச்சிருப்பாங்க? இவனை கடலை பிளந்து கூட்டு போனதுக்கு அப்புறமே 2 நாளே தண்ணி இல்லை அப்படின்னு, 3ஆம் நாள் தண்ணி இல்லை முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான். டெய்லி சாப்பாடு கொடுத்து கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்தவே முடியல. ஒரு சந்ததியை வனாந்தரத்தில் காலி ஆயிடுச்சு. அப்போ இவன் இப்படி நடத்தாமல் இப்படி நடத்தியுமே நம்மால் இப்படி இருந்தாருன்னா, இங்கே ஒரு சண்டையை மட்டும் போட்டு கூட்டு போயிருந்தாரு வச்சுடுங்களேன், யெகோவாவா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படிம்பா இன்னொரு அடுத்த வருஷம் கழிச்சு. அதனால தான் யாருன்னு புரிய வைக்க இப்படி நடத்துறாரு. இதேக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தேவன் நடத்தாமல் ஒரு மாதிரி செவந்த சமுத்திரம், ஒரு மாதிரி வனாந்தரம் அப்படியே போச்சுன்னா ஏதோ காரணத்துக்காக தான் நடத்துகிறார். ஏன்னா நடத்துறதுல அவரை தவிர வேறு யாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது. அந்த நடத்துகிற தேவன் இங்கே ஆவியானவராக நம்மை நடத்துகிறார். அதை நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்து போயிட்டாங்க தெரியுமா? பிரதர், நாளைக்கு காலையில் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக இருக்கிறேன். அப்புறம் எங்கள் சர்ச்சில் ஒரு சாட்சி சொல்ல முடியுமா பிரதர்? அல்லது ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நடத்துகிற பிரகாரம் செய்கிறேன் பிரதர். ஆண்டவர் எப்படி நடத்துவார் பிரதர்? வேறு எப்படி நடத்துவார்? எனக்கு புரியல. இப்போ நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, எப்போது சாட்சிகளாக இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீ சொல்லணும். இது ஒரு நல்ல சபையிலேருந்து நல்ல போதகராக வந்து கூப்பிடுறாரு. உங்களுக்கு அவரை தெரியும், அவர் சாட்சியும் தெரியும், அவர் சபையும் தெரியும், சத்தியமும் தெரியும், உங்களை பற்றி அவருக்கும் தெரியும். இப்போ எப்படி பிரதர் ஆண்டவர் நடத்துகிற விதமாக வரேன் அப்படின்னா, சரி நமக்கு நேரம் இல்லை, அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம வசனத்தை தியானிப்போமா? இப்போ யார் நடத்துவா அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி சொல்கிறார் ஆண்டவர். யாரை? பக்திமான்களை பற்றி பேசுகிறாருங்க, ரிலீஜியஸ் பீப்புளை பற்றி பேசுகிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். ஏண்டா 2 பேருக்கு கண்ணு தெரியலனா எங்கடா போவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதான் சொல்கிறேன், இவன் இந்த மனுஷங்கிட்டலாம் போகாத. ஏன்? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஆவிக்குரிய குருடர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும். அப்போது யாரை நடத்துறது? நாம் இன்றைக்கும் இந்த உலகம் எந்த வழியாக நடக்குதோ அப்படியே நடக்க ட்ரை பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் குருடன், அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு செத்து போயிருக்கிறான். செத்தவன் நடக்கிற மாதிரியே உயிரோடு இருக்கிற நானும் நடந்து போனேன்னா இப்போ யார் முட்டாள்? நான் உங்களை தப்பாக சொல்ல, ஆனால் நீங்கள் யோசிங்க. நம்மளை நடத்துகிறது இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் இல்லை, உலக அறிவு இல்லை, உலக ஞானம் இல்லை, உலகத்தில் இருக்கிற மக்கள் இல்லை. நான் யார் புறம் நடக்கணும்னா, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, என் கண்களிலும் என் மனக்கண்களையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய வேத வசனத்திலிருந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் தான் நடத்தப்படணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் எப்படி நடத்துவார்? அடுத்து அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் நமக்கு தெரியும், அந்த சம்பவம் தெரியும்ல, அந்த எத்தியோப்பியன் யூனுக், அந்த நபர் என்ன பண்ணுறாரு, ரதத்தில் போயிட்டுருக்கிறாரு, பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு, ஏசாயா படிச்சுட்டு இருக்கிறாரு. பட் பெருசாக புரியலை. இப்போ புரியலைன்னு உடனே அப்போ அவர் சொல்கிறார் பாருங்களேன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. சத்தியம் கையில் இருக்குது, இந்த சத்தியம் எனக்கு புரியலை. அப்போ நடக்கிறது எது வழியாக நடக்கணும்னா, சத்தியத்தின் வழியாக நடக்கணும். அந்த சத்தியத்தின் வழியாக நடப்பதற்கு யார் உதவி செய்கிறார்னா, சத்திய ஆவியானவர் உதவி செய்கிறார். அவருடைய நேச்சரே நடத்துறது தான். அதான் பவுல் கொரிந்தியர் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 முதல் 13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் மனுஷ ஞானம் பேசுகிற மாதிரி பேசலை, நாங்கள் போதிக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிற வார்த்தையின்படியே. அப்போ அவர் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே இதை சொல்லி இந்த சபையை நாங்கள் நடத்துகிறோம். இதை சங்கீதக்காரன் ரொம்ப பழைய ஆள், ஆனால் அவரே என்ன சொல்கிறார் பாருங்களேன், உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. எப்படி நடத்துவார்? யார் மூலமாக நடத்துவாரா? யார் மூலமாலாம் நடத்த மாட்டார். ஒருவேளை ஆவிக்குரிய அதிகாரத்தை நமக்கு மேலே தேவன் வச்சிருக்கலாம், நல்ல விஷயம். ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா, சங்கீதம் 25:5 உங்களுடைய சத்தியத்தில். இன்னும் சங்கீதம் 86:11 சொல்லும் பொழுது, வழியை எனக்கு போதியும். எந்த வழி? உமது சத்தியத்திலே நடப்பேன், அதுக்கேற்ற மாதிரி என் இருதயத்தை ஒழுங்குபடுத்தும். சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, டைம் ஆகிடுச்சு. இப்போது மனைவியை நேசிக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனைவியை நேசிக்கணும்னு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மனைவிக்கு நாளைக்கு பர்த்டே. இப்போ இந்த பர்த்டேக்கு டக்குன்னு ஒரு பெரிய பொக்கே கொண்டே கொடுத்துட்டு, ஐ லவ் யூ ஹனி, நான் உன்னை நேசிக்கிறேன் அன்பே அப்படின்னு சொன்னால் மனைவி சந்தோஷப்படுவாங்க. கரெக்டு.
சந்தோஷப்படுவாங்க. இது நீங்கள் மனைவி நேசிக்கிறீங்க, சரிதான். ஆனால் நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மனைவிக்கு அடுத்த மாதம் பர்த்டே, அவ்வளோ பெரிய பூங்கொத்தை வாங்கி அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 30 நாளைக்கு ஒத்த ரோசை ஒரு ரோசை உண்டே, ஐ லவ் யூ ஹனி, அடுத்த வாரம் பர்த்டே வரப்போகுது, ஐ லவ் யூ அப்படி சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஸ்கோர் அப்படி ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரெண்டும் அன்பு காட்டுறது தான், ரெண்டும் ஐடியா தான், எப்படி நடக்கிறோங்கிறது தான். ஆனால் இந்த ஐடியா நான் சொன்ன இதை ஃபாலோ பண்ண நான் உங்களை சொல்லலை, இது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குருடனுடைய வழியை ஃபாலோ பண்ணாதீங்க, உலக சிஸ்டத்தோட வழியை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆவியானவர் வசனத்தின்படி என்ன நடத்துகிறாரோ அதன்படி நீங்கள் நடங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப சிம்பிள், பைபிளுக்கு வரேன். ஆண்டவரை நேசிக்கணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நேசிக்கணும்? கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு நேசிக்கணுமா? அது உங்கள் சொந்த விருப்பம். அல்லது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை பண்ணி போட்டால் நேசிக்கிறது அர்த்தமா? அதுவும் உங்கள் சொந்த விருப்பம். இல்லை பிரதர், செருப்பை கழட்டி போட சொல்லி மோசே சொன்னார் பிரதர், செருப்பை கழட்டி போட நேசிக்கிறதா? அது கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயம். இது எல்லாம் நல்லது தான். இல்லை உபவாசம் இருந்து ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு வைராக்கியத்தை காமிக்கிறேன்னு நிரூபிச்சிடலாமா? அது தனிப்பட்ட விஷயம். இது எல்லாம் நல்லது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நீங்கள் ஆண்டவரை நேசிக்கணும்னு நடத்தினார்னா, சத்தியத்தின் வழி நடத்துவார். எப்படி நடத்துவார்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளு. அவருடைய கற்பனையில் கைக்கொள்ளுறது தான் அவர் மேலே அன்பு காட்டுறது. கண்ட சகோதரனையே நேசிக்கும் பொழுது நாம் கண்ட சகோதரனே நேசிக்கல, அப்புறம் எப்படி கண்ட சகோதரனை நேசிப்போம்ல. ஆனால் கண்ட சகோதரனை நேசிக்கிறது தான் அவரிடத்தில் அன்பு காட்டுறது. இந்த சத்தியங்களெல்லாம் யார் சொல்லித் தருவா அப்படின்னா, ஆவியானவர் தான். இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை போதிக்கிறவர் இந்த ஆவியானவர். அவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சத்தியத்தின்படி நடப்போம். வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். சத்தியத்தின்படி நடத்துகிற ஆவியானவரே, எங்களை உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தின் வாயிலாக உம்முடைய வல்லமையோடு உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை நீ கரம் பிடித்து நடத்தும். நாங்கள் கேட்கிற பல சத்தங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ், அந்த அகத்தூண்டுதல்களை நாங்கள் சரியாக தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு எங்கள் இருதயத்தை இந்த வேதத்திற்கு நேராக திருப்பும். வேத வெளிச்சம் எங்கள் இருதயத்தில் எப்போதும் வீசட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.